விசேஷங்களை கட்லெட் செய்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெள்ளை உளுந்து பருப்பு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வேக வச்சது, அதை உப்பு போட்டு வேக வச்சது ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு பிசைஞ்சதை ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா கரண்டியில் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் நல்லா அப்படியே பெரிய கரண்டியில் அப்படியே நல்லா கிளறி விட்டு நசுக்கி அப்படியே கிளறி விட்றாங்க. உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரஸ்க்கு தூள், அதாவது வறுத்த ரொட்டி தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு அது இறக்கி வச்சிட்றாங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து இந்த கட்லெட் செய்கிறாங்க. அதாவது வந்து கையில் வந்து உருண்டையாக நீளமாக பிடிச்சி இந்த திருப்பி வந்து இந்த ரஸ்க்கு பவுடரில் வந்து பிரட்டி தட்டு முழுவதும் வைக்கிறாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் வந்து உருண்டையாக நீளமாக பிடிச்சி ரஸ்க்கு பவுடரில் பிரட்டி வந்து தட்டு முழுவதும் எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் திருப்பி அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த கரண்டியில் தான் வந்து அந்த கட்லெட் வைக்கிறாங்க. வச்சு கொதிக்கிற எண்ணெயில் மூழ்க வச்சு அப்படி பொரிச்சு எடுக்கிறாங்க. டேரெக்டாக எண்ணெய்க்குள்ளே போடுறதில்ல, ஏன்னா உடஞ்சி விழுந்துருமாமா. ஒரு பக்கம் வந்து மயோனஸ் ரெடி ஆகுது. இப்படி தான் விசேஷங்களில் வந்து இந்த கட்லெட்டு வந்து செய்கிறாங்க.